ஏய் இரு இரு இரு, நீ ஒண்ணு பண்ணு, வாயை திறக்காம அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. நான் போய் எப்படியா சமாளிக்கிறேன். போ போ. ஐயோ ஹாப்பி பர்த்டே வெற்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வெற்றி. ஹாப்பி பர்த்டே. அம்மா என்னம்மா இன்னும் தூங்கலையா? கொஞ்சம் வழி விடு. ஏண்டா உன் பர்த்டேக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், இன்னைக்கா பார்த்து எல்லாரையும் போய் தூங்குங்க தூங்குங்கன்னுட்டு இருக்க? கேக் வேற வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா கரெக்டா 12 மணிக்கெல்லாம் வந்திருப்போம். நல்ல வேலை தப்பிச்சோம். என்னடா அப்படி பாக்குற? நீங்க இப்படி கேக்கோட வருவீங்கன்னு அவன் எதிர்பார்க்கலக்க. அதான் அவன் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா நினைக்கிறான். ஆமாமா, ஸ்வீட் சர்ப்ரைஸ்மா. அண்ணா கைய கொடுங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. அண்ணா ஹாப்பி பர்த்டே அண்ணா. அண்ணா ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. திடீங்கிரி போய் அந்த கேக் எடுத்துட்டு வாங்கடா. சரி ஓகேமா. வெற்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டா கண்ணா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா, நல்லா இருடா. அம்மா என்ன ஆசீர்வாதம். நல்லா இரு வெற்றி. அதை எடுத்து போ. இந்த கேண்டில் கொடு. கேண்டில் வீடா. கத்தி கொடு. அண்ணா இந்தண்ணே வெட்டினே. கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அண்ணா வெட்டினே. கட் பண்ணுப்பா. அண்ணா முதல்ல ஊது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்டா, அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா, நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. வாடா போலாம். சரிடா போலாம். வாங்க போலாம். என்னடா? என்னாச்சுமா? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது? என்னம்மா? ஆமா, நீ எதுக்காக இப்படி நினைச்சிருக்க? அம்மா அது பாத்ரூம் போகிறதுக்கு போனோமா, தெரியாம ஷவரை ஓபன் பண்ணி நனைஞ்சிட்டம்மா. ஏன்டா இப்படி இருக்க?
அம்மா அது சும்மா தெரியாம நீங்க கிளம்புங்கம்மா கிளம்புங்க. போங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கப்பா. போங்க. வா. ஐயோ நல்ல வேலைடா சாமி, இதை யாரும் பார்க்கல. ரூம்ல ஏதோ காலடி தடம் தெரிஞ்ச மாதிரியே இருந்ததே. என்னமோ தப்பா இருக்கே. பூஜா ஏன் நின்னுட்ட? நீங்க போங்க, நான் வரேன். சரி. சொன்னேனே கேட்டியா கேட்டியா, வர வேணான்னு சொன்னேனே கேட்டியாடி? சிங்கம் மாதிரி வளர்த்தாங்கடி, மாப்போட வெஸ்டியடி. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒருவேளை சக்தி வந்தது தெரிஞ்சிச்சோ, விடக்கூடாது. என்னாச்சு வெற்றி, ஏன் மாப் பண்ணிட்டு இருக்க? தண்ணியோட வந்தேன்ல, ரூம் எல்லாம் ஈரமா இருக்கு, அதான். ஆமா நீ எதுக்கு வந்த? என்ன ப்ரோ இவ? ஐயோ ஐயோ. ஏய் பூஜா, இந்த டைம்ல என்ன இதெல்லாம்? வா வான்னு சொல்றல்ல, வா. கேரி ஆன். வா அனுப்பிச்சுட்ட வா. தெரியும் எப்படி அந்த பூஜா காலடி தடத்தை பார்த்திருப்பான்னு தெரியும். அதனாலதான் சட்டுப்பட்டு மா போட்டு தொடச்சு விட்டேன். அவ கிடக்குறா லூசு. ஆ, ஆனா வெற்றி, வீட்ல 1000 பிரச்சனைன்னு சொன்னல. ஆ. உங்க அம்மா கரெக்டா 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க, பார்த்தல்ல? நீ சொன்னதை கேட்டு நான் வராம இருந்திருந்தா நான் தான் அப்செட் ஆயிருப்பேன். அதான் புடிவாதம் பிடிச்சிட்டு வந்துட்டேல, அப்புறம் என்னவா? வந்துட்டேன். ஆனா இப்ப போக வேண்டாமா? அதுக்கு ஏதாவது பொண்ணுடா. இரு, ஒண்ணு அவ வந்துடுறா, இல்ல நீ என்ன யோசின்ற. இரு. ஓ என்ன பண்ணலாம்? வெற்றி, நீ யோசிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் போல இருக்கே. இருடி, யோசிக்க வேணாமா? ஐயய்ய, இரு வரேன். எங்க போறான்? எந்திரி 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 சொல்றேன், இரு. வெற்றி, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரு. ஏய் சொல்லுடா. இருடி. ஏய், என்ன வெளியில அனுப்புறேன்னு சொல்லிட்டு பெட்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? ஏ லூசு, படு. என்னடா சொல்ற? படுடி. இப்ப யாருன்னு தெரியலையே. என்னடா என்னைக்குன்னு பார்த்து இப்படி பாடா படுத்துறாங்க. இரு. ஏய் போய் ஒளிஞ்சுக்கோ.
சக்தி சிஸ்டர் வந்து எனக்கு தெரியும், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் வந்திருக்கேன். சரி ஓகே, உள்ள வாங்க உள்ள வாங்க. ஹலோ சிஸ்டர். ப்ரோ, சக்தி சிஸ்டர் தான் வந்திருக்காங்கன்னு தெரியாம திடீர்னு கயிறு பிடிங்கிட்டு போயிட்டான். இப்போ சக்தி சிஸ்டரை எப்படி வெளில அனுப்புறது? அதான் ப்ரோ இப்ப நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான் ப்ரோ. பெட்ல சக்தியை படுக்க சொல்லி அப்படியே அழகா தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறலாம். என்னது வெற்றி, விளையாடுறியா நீ? வேற வழி இருந்தா ஏதாவது யோசி. ஏய் வேற வழியெல்லாம் இல்ல. ஏய் இதெல்லாம் நடக்கிற காரியமா வெற்றி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம படு. ஆமா சிஸ்டர், சமாளிச்சிடலாம், பயப்படாதீங்க. வெற்றி நிஜமாவா சொல்ற? ஐயோ ஆமாண்டி, முதல்ல படு. வா படு. ஏய் தம் கட்டிருவேல? அதெல்லாம் கட்டிரு வேண்டாம், நீ பயப்படாத. என்ன சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ. ஏன் நீ மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கத்திருவேன். ஏய் 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 அப்படிலாம் பண்ணிராதடி, கத்தியெல்லாம் தொலைச்சிராத. கம்முடு படு. ப்ரோ வாங்க. ப்ரோ இங்க வெளிய யாராவது இருக்காங்களா பாருங்களேன். சக்தி கத்தி கத்தி தொலைஞ்சிராத சரியா? ப்ரோ வெளில யாருமே இல்லை, பிடிங்க. உங்களுக்கு கேக் வெட்டிட்டு எல்லாம் தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. தூக்குங்க. பூஜா இல்ல, ஏன் கேக்குறேன்னா அவ மட்டும்தான் கொஞ்சம் சந்தேகத்தோட சுத்திட்டு இருந்தா, அதான். அவளுக்கு முதல் டவுட் வந்தது ப்ரோ, அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு நம்பிட்டான். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப பிரச்சனை எதுவும் இல்ல. வாங்க தூக்குங்க, வாங்க தூக்குங்க. அம்மா மாதிரி இருந்ததே. ஏய் நில்லுங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் உனக்கு என்ன போய் உன் வேலையை பாரு போ. நீங்க போங்க ப்ரோ. ப்ரோ வாங்க. வெற்றி இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அவ கடக்குறா, நீங்க வாங்க ப்ரோ. ஏய் நில்லுங்க. ஏய் அந்த சக்தி தானே உள்ள இருக்கா? ஏண்டா அத்தையவே ஏமாத்துறீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. இருங்க. அத்தை அத்தை அத்தை. என்ன பூஜா? என்ன பூஜா, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? பாருங்க அத்தை இவங்கள. வெற்றி என்னடா இது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்படி கேளுங்க அத்தை. ஏய் உங்களை தான் கேக்குறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றி சொல்லுடா, இதை எங்க கொண்டு போயிட்டு இருக்க? அது இல்லம்மா, அது வந்து என்ன என்ன அது வந்து ஏன் திணறிட்டு இருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்க. அம்மா அது அம்மா பெட்டு ஈரமாயிடுச்சுமா, அதான் வெளியே காய போட கொண்டு போறோம்மா. என்னது? இந்த ராத்திரியில போய் நீ பெட்ட காய போட போற? ஏய் லூசு மாதிரி பேசாத. நான் தண்ணி கூட பட்டது தெரியாம பெட்ல உட்காந்துட்டேன், அதனால பெட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு, ஒரே ஸ்மெல்லு. அதனால தான் காத்தாட போட போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரிடா. என்னடா நீங்களும் சரி சரின்னு சொல்றீங்க? ப்ரோ நீங்க வாங்க ப்ரோ. ஏய் நில்லுங்க.
என்ன பூஜா? ஏய், உனக்கு என்ன பூஜா பிரச்சனை? நீ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே? என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். வெற்றி, முதல்ல நீ அதை கீழே இறக்குன்னு சொல்றேன்ல. பூஜா, ஏன் பூஜா? அத்தை, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. கையும் களவுமா நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ரூவ் பண்றேன். இறக்குங்க. இப்ப இறக்க போறீங்களா இல்லையா? இறக்குங்க. ஏய், பெட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். பூஜா, தேவையில்லாத வேலை. எல்லாம் எனக்கு தேவையான வேலை தான். கொஞ்சம் அந்த பெட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓபன் பண்ணுங்க. இருங்க, நானே வரேன். கீழே வைங்க. வைங்க, கீழே வைங்க. ஓபன் பண்ணுங்க. எடுங்க, கை எடுங்க. ஐயோ, சக்தி இங்க இல்லதான். இங்கதான் எங்கேயாவது வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். 2 பேரும் சேஃப் கேம் விளையாடுறீங்களா? என்ன பூஜா? ஏன் பூஜா அப்படி பண்ற? என்னது இது? ஒண்ணு இல்ல. அது மாமா, அது வந்து ஏய், எதையோ கையும் களவுமா பிடிக்கிறேன்னு சொன்ன. என்ன இருக்கு இதுல? இல்லத்த, அது வந்து உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாத அப்படின்னு. நீ திண்டவே மாட்டியா? ப்ரோ, ஒரே ஸ்மெல் அடிக்குது ப்ரோ. வாங்க முதல்ல இதை தூக்கிட்டு போய் வெளியே போடுவோம். வாங்க. ஆமாண்டா, எனக்கே இங்க வரைக்கும் வருது. எடுத்துட்டு போய் போடாத. கொண்டு போங்கடா. பூஜா, இப்பதான் போய் கண் அசந்தேன். அதுக்குள்ள அத்தை அத்தைன்னு கத்தி எழுப்பி விட்டேன். என்ன பூஜா, போ. போமா, போய் தூங்கு. போங்க. கன்ஃபார்ம் அவ வீட்டுக்குள்ளதான் இருக்கா. ஏய் சக்தி, நீ என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? இருடி, உன்னை விட மாட்டேன். ஏ சக்தி, சீக்கிரம் வா. படு படு. தோ இப்படி சென்ட்ரா படு. சக்தி சிஸ்டர் வெளில அனுப்பிட்டு என் கதவை சாத்திட்டு உள்ள வந்துருங்க. நான் பூஜா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க ப்ரோ. ஏ சக்தி, வெளியே வா. ஏய், என்னாச்சு? நினைச்சேன்டா அந்த பூஜா வருவான்னு. நான் அதுக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். ஆமாண்டி, நல்ல வேலை நம்ம மாட்டல. நான் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே? என்னடி, பர்த்டேக்கு வந்து கிரீட்டிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்க, அதுவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நீ சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். என் மேல நீ எவ்வளவு கோமா இருந்த. இப்போ உன்னை இப்படி பார்த்த பின்னாடிதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வெற்றி, இனிமே என்ன ஆனாலும் என் மேல கோவப்படாத. ஏய், எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லடி. ஆனா நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கியா, அது அடுத்தடுத்து ஓ மேலேயே பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கு. அதான் அப்படி பேசிட்டேன். சரிடா, நான் வரேன். குட் நைட். நானும் குட் நைட். எங்க அம்மா என்ன தேடுறதுக்குள்ள நானும் போயிடுறேன். காலையில ஃபோன் பண்றேன். போ 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 போ. என்னடா கூட்டிட்டு போயிட்டியா? இவ்வளவு தூரம் வந்து இப்படியே போனா என்ன அர்த்தம்?
பூஜாவுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்தாதான் சரியா வரும். சரி, பின்னாடி வழியா போவோம். வெற்றி, ஐ லவ் யூ. பாய். யாரோ வந்த மாதிரியே இருந்ததே. இந்த வெற்றி எதுக்கு இந்த நேரத்துல பெட்டை தூக்கிட்டு வெளியே போனா? அவன் முகமே சரியில்லையே. என்னவா இருக்கும்?